வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு. இன்றைக்கி லன்ச் மெனு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெனு. யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர்னா அதில் 2 பேர் இந்த மெனுவை சாப்பிட்ருக்கதே அரிதுன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், என்னடா ஓவராக பில்டப் இருக்கிறிய பைந்தவங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், முட்டை பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. உடச்சி ஊற்றுற முட்டை பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே மட்டன் பீஸ் தோற்றுரும். இந்த பிரியாணி லாஸ்ட்டில் எப்படி அது அவுட்லெட் வந்திருக்குன்னு நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு 2.5 பேருக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நானும் என் பொண்டாட்டி என் பையன். அதனால் 4 முட்டை, தேவையான அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பிரியாணி நம்ம செய்கிறோம். கூடவே பசு நெய், என் பொண்டாட்டி வீட்டில் காமிச்சின நெய் பாருங்கள் எவ்வளோ கல்லாக இருக்குன்னு. எனக்கு நெய்யா டால்டாவான்னு தெரியல. நெய்யின்னு சொன்னால் ஊற்றினவொன்னே ஒரு நெய் வாடை அடிச்சிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு, நெய்யும் ஊற்றியாச்சு. தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, பேலீஃபு, பிரியாணி பூ எல்லாம் போட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி நம்ம எடுத்துருக்க இது வந்து 2 தக்காளி தான் எடுத்துருக்கோம். பிரியாணி மசாலா, சீக்ரெட் மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கா. நம்ம வேறு எந்த ஒரு மசாலா தூளும் போடல. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். நாமக்கல் முட்டை நறுக்குன்னு 4 எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் வாங்கிட்டு வந்தது. வெங்காயத்தை நீங்கள் அரிஞ்சிட்டு தண்ணியில் கழுவி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்காது. என்னடா புதுசாக சொல்கிறேன், இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 டீஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூனில் ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டு, அதுவும் கீழே குக்கரில் அடி பிடிச்சிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெனு வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். குடும்பத்தோடு உட்காந்து, பிள்ளைகளோடு உட்காந்து, புருஷனோட உட்காந்து சாப்பிடணும்னா இந்த உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். நான்வெஜ் பிரியர்களுக்கு எதுவுமே எடுக்கலை, இந்த மெனுவை செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பச்சை மிளகா 2 பெரிய பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகா, இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்த பச்சை மிளகா. அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க தக்காளி 2 தக்காளி, நாட்டு தக்காளி வீட்டில் வாங்கிட்டு வந்து தீர்ந்து போச்சு. அந்த தக்காளிக்கு இந்த தக்காளிக்கு டிஃப்ரெண்ட் ஏகப்பட்டது இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சொரணை, அதாவது உப்பு தேவையான அளவு அதில் போட்டுக்கணும். ஆமாங்க, உப்பு அதிகமாக போட்டால் சொரணை வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் சில இடத்துல நம்ம சைன் பண்ண முடியும். ஆமாம், அப்படியே போட்டு நல்லா மசாலா வரும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். தக்காளி தொக்கு மாதிரி ஆயிரும். அதை எடுத்து கையில் நக்குங்கிற மாதிரி ஆயிரும். அப்படியே போட்டு இப்படியே அப்பளக்க ஒரு கிண்டி, பழக்க ஒரு கிண்டிட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு லைட்டுக்காக மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கிண்டணும். இதாங்க சீக்ரெட்டு அந்த பிரியாணி மசாலா. அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அது ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக போட்டுறேன். அது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அந்த மசாலாவை. அதனால் அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். நல்லா அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் கரண்டியை விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா சூப்பரான பிரியாணி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். அதாவது நம்ம குக்கரோட பிரியாணி பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுக்கணும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். நல்ல மசாலா வதங்கினவுடனே தயிர், சுத்தமான பசுமாட்டு தயிர் ஒரு 75 ml எடுத்துக்கோங்க. ஆமாம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 1.5 டம்ளர் தான் அரிசி, ஒரு 4 முட்டை. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செம்மையாக அந்த மசாலாவோட போனோன்னா தயிர் ஊற்றி கிண்ணோன்னா ஆஃபில் ஒரு ஆஃப் லெமன் இதை நல்லா கொட்டையை எடுத்துட்டு நம்ம பிழிஞ்சு விட்டணும். செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். 1.5 டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோம். 3 டம்ளர் தண்ணியை அழகாக அளந்து ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தான் இருக்குது ஒரு ட்விஸ்டே. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அது மாதிரி நிறையா சைடில் பிரியணும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது மணச்சநல்லூர் பொன்னி. வீட்டில் எங்கள் அம்மா கொண்டு வந்தால் மணச்சநல்லூர் பொன்னி தாங்க. இதான் நான் வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இல்லாட்டி கர்நாடகா பொன்னி, 2ல் அது ஏதாச்சும் ஒன்று தான். அப்படியே சீரக சம்பா மாதிரியே இருக்கும். பிரியாணி அவுட்புட்டை பாருங்கள், அந்த ரைஸோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ தான் வந்து நம்ம ஹீரோவை உள்ளே இறக்க போகிறோம். ஆமாம், 3/4 பதத்தில் வெந்த
இதில் நம்ம முட்டையை உடைச்சி மேலே ஊற்ற போகிறோம். ஆமாங்க, இதான் உடைச்சி ஊற்றின முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. கீறி விட்டு மசாலா தடவி தோசைக்கல்லை வதக்கி அது உள்ளே போட்டு இது சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆஹா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. எடுத்து வச்சிருந்த 4 நாமக்கல் முட்டை நறுக்குன்னு உடச்சி ஊற்றியாச்சு. 2 உடஞ்சிருச்சு, 2 அப்படியே முழு மஞ்சக்கருவோடு இருக்குது. ஊற்றின வேகத்தில் அந்த பாருங்கள், அந்த ஹீட்டில் அந்த வெள்ளைக்கரு எப்படி அப்படியே புஷ்ஷுன்னு இது மாதிரி இருந்துன்னு மேலே அப்படியே கரு மிளகு அப்படியே தூவி விட்டு வந்துடணும். இந்த கேப்பில் நீங்கள் குக்கரை போட்டு மூடி வச்ச கேப்பில் சூப்பரான ஒரு ரைத்தா எப்படி மேக் பண்ணுறதுங்கிற சிம்பிளாக பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், கேரட்டு, மாங்காய், பச்சை மிளகா, உப்பு. இதில் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரைத்தாவுக்கு நீங்கள் வெட்டும் போதும் வெங்காயத்தை வெட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தயிரில் போடணும். அப்படியே கேரட்டை துருவி போடலாம், இல்லை மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போடலாம். பச்சை மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய் இல்லைன்னா சின்ன பச்சை மிளகாய் இருந்தால் சின்ன சின்னதாக நறுக்கி போடணும். மாங்காவும் அதே மாதிரி தான். மாங்காய் சீசனாக தான் மாங்காய் நிறையா சேர்த்துக்குங்க, இல்லாத போது வெள்ளரிக்காய் சேர்த்துக்குங்க. மெயினே அந்த தேங்காய் பூ தாங்க. தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக திருவி அந்த ரைத்தாவில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குக் பண்ணி சாப்பிட்றத விட தேங்காவை இது மாதிரி பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு என் பொண்டாட்டி இன்றைக்கி தாங்க சொன்னான். அப்படியே மேலே கொத்தமல்லி தலையை போட்டு ரைத்தாவை ஓரங்கட்டி வச்சாச்சு. அப்படியே உள்ளே போனால் நம்மளுக்கு தேவையான சூடான சுவையான உடைச்சி ஊற்றின முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே விசில் போகிற வரைக்கும் கத்தியை வச்சு மேலே தூக்கிட்டே இருந்தால் இது மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க. இது ஒரு தப்பான ஒரு இது. டபக்குன்னு வெடிச்சிருச்சுன்னா சோழி சுத்தம். அப்படிங்க பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே அழகாக அந்த பெப்பரோட அந்த முட்டை வெந்து இருக்கிறத அழகாக என் பொண்டாட்டி கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த பிரியாணியை பாசத்தோடு நேசத்தோடு அந்த சில்வர் தட்டில் வச்சு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சரை பாருங்கள், பிரியாணியோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், கலரை பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் எப்படி தெரியுமா சாப்பிடுவாங்க. எடுத்து வச்ச பிரியாணியில் மேலே அப்படியே ஒரு ஸ்லைஸு முட்டை எடுத்து வச்சுட்டேன். அப்படியே மேலே அந்த பெப்பரோட அந்த பிரியாணி பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே ஓரத்தில் நம்ம செஞ்சு இந்த ஸ்பெஷல் அந்த ரைத்தாவையும் வச்சு அப்படியே டேபிளில் கொண்டு வந்து வச்சு அந்த முட்டையையும் அந்த சாப்பாடு அந்த ரைத்தா 3ஐயும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரைஸை பாருங்கள், எப்படி உடையவே இல்லை. ஜீரக சம்பா ரைஸ் தோற்றுரும், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மணச்சநல்லூர் பொன்னி முட்டை அல்டிமேட் டேஸ்ட்டு. நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.